நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, நற்கருணையிலே எங்களுக்காய் என்னாலும் காத்திருக்கிற தெய்வமே, காணாமல் போன ஆட்டை கரிசனையோடு தேடி அலைந்து அதனை கண்டுபிடித்த பிறகு தன்னிடமிருந்த மற்ற 99 ஆடுகளை விட அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்த அந்த ஆயன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சிதான் என் சகோதரனே, என் சகோதரியே, நீ என்னை தேடி திரும்பி வருகின்ற பொழுது நான் அடைகிறேன் என்று எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த நற்கருணையிலே உயிரோடு ஆவலாய் ஏக்கமாய் எங்களுக்காய் காத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருந்தும் பல நேரங்களிலே அதை உணராமல் இருக்கிறோம். இந்த நற்கருணையிலே நீர் உயிரோடு இருக்கிறீர். உமது உயிருள்ள உடலை நாங்கள் உட்கொள்கிறோம். நீர் உயிருள்ள ஆண்டவராய் எங்களில் கலந்து நாங்கள் நீராய் மாறுவதற்கு ஆற்றலை நீர் நிறைவாக அருளுகிறீர் என்று அறிந்தும் எந்தவித உணர்வும் அற்ற நிலையில் என் ஆண்டவரை, நான் உயிரோடு இருக்கின்ற ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறேன் என்ற எண்ணத்தில், நினைவில் உம்மை நான் பெற்றுக்கொள்ளாத பல நேரங்களை எண்ணி நான் மனம் வருந்துகிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் இணைந்து என் மீட்பராம் கடவுள் மாட்சி உருவாராக, சங்கீதம் 18 வசனம் 46, என் மீட்பராம் கடவுள் மாட்சி உருவாராக, என் மீட்பராம் கடவுள் மகிமை அடைவாராக, என் மீட்பராம் கடவுள் போற்ற பெறுவாராக, என் மீட்பராம் கடவுளுக்கு எல்லா துதி கன மகிமை எல்லாமே அவருக்கு சாற்றப்படுவதாக. இதோ இந்த நாளிலே நாம் அனைவரும் நம் ஆண்டவரை துதித்து மாட்சிப்படுத்தி அவருக்கு மகிமை சேர்க்கும் விதமாக இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே குறைகளோடு, பாவ நிலையோடு, நல்லதொரு எண்ணத்தோடு இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் நம் ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உண்மையான அன்போடு, உண்மையான கரிசனையோடு, பரிவோடு நம்மை தேடி வந்திருக்கிறார். நமது குடும்பங்களிலே அவர் ஒருவராய் இருக்கிறார். இந்த உலகின் படைப்பு பொருளாக தொலைக்காட்சி வழியாக, இந்த மாதா தொலைக்காட்சி தளத்தின் வழியாக நமது குடும்பங்களிலே அவரது பிரசன்னத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ நம் ஆண்டவரை நாம் துதிக்கும் விதமாக, அவரை மாட்சிப்படுத்தும் விதமாக, அவருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக, அவரை நான் புகழ்ந்தால் அவரது மாட்சிக்கு எந்தவித உயர்வும் இல்லை, இருப்பினும் நான் மீட்படைய பயன்படுகிறது என்ற மனநிலையோடு நம் தந்தையர்களோடு இணைந்து இதோ நம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து
அவரை மாட்சிப்படுத்துவோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உன் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உன் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து
பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் எங்கள் மாட்சியின் நங்குரமாய் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் வல்ல தகப்பனே, உம்மை பற்றிக் கொள்கிற பொழுது இந்த உலகத்திலே எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்பதை நாங்கள் உமது பாதத்திலே வேண்டியிருக்கிறோம். வெற்றியின் கடவுளும் மாட்சியின் கடவுளுமாய் நீர் இருக்கிறீர். உம்மை எப்படி மகிமைப்படுத்துவது, உம்மை எப்படி நாங்கள் மாட்சிப்படுத்த முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல்களினால் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே அதை நாங்கள் செயல்படுத்த முயன்று கொண்டே இருக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 18 கூறுவது போல, என் மீட்பராம் கடவுள் மாட்சி உருவானாக என்று சொல்கிறார். தாவீது அரசன் கூட தன் வாழ்விலே எத்தனையோ முறை மனித பலவீனத்திலே, மனித ஆசையிலே, மனித நோக்கிலே சில விஷயங்களை செய்தாலும் கூட எல்லாவற்றையும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் வாழ்வு முழுவதையும் கடவுளுக்கு அர்ப்பணித்தார். எப்படி நான் இந்த கடவுளை மாட்சிப்படுத்த முடியும் என்பதை தன்னுடைய செயல்களால், பிறருக்கு எடுத்துக்காட்டான செயல்களால் தன் ஆட்சியிலே அதை வலிமைப்படுத்தினார். எனவேதான் எல்லாவற்றிற்கும் அரசராக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, தேவமாதா தொலைக்காட்சி வழியாக நற்கருணை பிரசன்னத்திலே உமது பாதத்திலே மண்டியிட்டு கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியோடு நான் இப்பொழுது உம் பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய ஒவ்வொரு நாளில் நாங்கள் செய்கின்ற செயல்கள் வழியாக, சிறு சிறு செயல்கள் வழியாக, மற்றவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் செயல்கள் வழியாக, எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் செயல் வழியாக, எங்களுடைய மன்னிப்பை பகிர்ந்து கொள்ளும் செயல் வழியாக நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்தக்கூடிய எங்கள் ஆற்றலையும் சக்தியையும் தாரும். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய தகுதியையும் திறமையும் எங்களுடைய எல்லாவற்றிற்கும், எங்களுடைய குணநலங்களுக்கும் அதிகமாக எவற்றையும் நீர் பொருட்படுத்தாமல்
நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதற்காக நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் நாவு போதாத ஆண்டவரே அந்த நன்றியால். எனவே இந்த வேளையிலே எங்களை மீட்பை கொடுத்து எங்களை பொறுத்து கொண்டு எங்களோடு உடன் பயணிக்கும் உம்மை நன்றியால் போற்றி புகழ்கிறோம். இந்த உலகத்திலே நீரே நல்லவர், நீரே வல்லவர், போதுமானவர். நீர் மட்டும் இருந்தால், மீது மட்டுமே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் எங்கள் வாழ்வு வளம் பெறும். எங்கள் வாழ்வு மற்றொரு வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்வாக அமையும் என்பதை நாங்கள் நம்பி நன்றியால் துதி பாடுகிறோம். ஆசீர்வதியும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. திருப்பாடல் 18. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும்
அவரே கேடயமாய் இருக்கின்றார். பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர், அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. எம் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆண்டவரே, நீர் உம்மிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் கேடயமாய் இருக்கின்றீர். அதனால் என் மீட்பராகிய கடவுள் நீர் எப்பொழுதும் மாட்சியுற வேண்டும். உம்முடைய வழி நிறைவானதாக இருக்கிறது, உம்முடைய வாக்கு நம்பத்தக்கதாக இருக்கிறது. ஆண்டவரே, கடவுளே, நீர் மாட்சியுற வேண்டும். நீர் உண்மையாகவே வாழ்கின்றீர், என்றென்றும் வாழ்கின்றீர், எங்களை வாழச் செய்கின்றீர். நீர் மாட்சியுற வேண்டும். பிற இனத்தார் எவ்வினத்தாராயினும் எல்லாரும் உம்மை சார்ந்து வாழ்கிறார்கள், உம்மை பின்பற்றி வாழ்கிறார்கள், உம்மை தேடி வருகிறார்கள். எல்லாரையும் ஒரே மக்களாக வழி நடத்துகிறீர். நீர் மாட்சியுற வேண்டும். ஆண்டவரே, மாபெரும் வெற்றியை அளிக்கக்கூடிய கடவுளாய், பேரன்பு காட்டக்கூடிய உன்னதராய் நீர் இருக்கிறீர். கடவுளே, மீட்பரே, நீர் மாட்சியுற வேண்டும். உம்மை போற்றி புகழ்ந்துகிறோம். ஆண்டவரே, எப்படி எங்களை பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல, ஆனா எங்களை பார்க்குறீங்க. நாங்க எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறீங்க. எப்பெல்லாம் தேடி வந்தாலும் எங்களை மன்னிக்கிறீங்க. எங்களுக்கு ஆசீர் வழங்கி கொண்டே இருக்கிறீங்க. அந்த அளவிற்கு எங்களை நேசித்து கொண்டே இருக்கிறீங்க. அன்பு செய்து கொண்டே இருக்கிறீங்க. இரக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. இருகரம் விரித்தவராய், காட்சி கொடுத்தவராய் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் மாட்சியுற வேண்டும். ஏன் இந்த நேசம், ஏன் இந்த பேரன்பு, ஏன் இந்த பேரிரக்கம் என்று எங்களுக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வருகின்றன. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நீர் என் பிள்ளை, நீர் என் மகன், நீர் என் மகள், அவ்வளவுதான். இந்த ஒரு காரணத்திற்காக இதோ எங்களை அதிகமாக அன்பு செய்கிறீர். எங்கள் மேல் பேரிரக்கம் காட்டுகிறீர். நீர் மாட்சியுற வேண்டும். ஆண்டவரே, நீர் மாட்சியுற வேண்டும். ஆண்டவரே, உம்மை மாட்சிப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், செயல்களில் நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். எங்களுடைய சொல்லும் செயலும் சரி உம்மை மாட்சிப்படுத்தக்கூடியதாகவே இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை விட்டு விலகிடாமல் இருக்க எங்களை பத்திரமா பார்த்துக்கங்க. எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் தவறி விழுந்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் நினைத்தபடி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் செய்வதுதான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், இவர் அப்படி இருப்பார், இதைத்தான் செய்தார் என்று முன்சார்பு எண்ணங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் மாற்றம் பெற்றவர்களாக, மனமாற்றம் பெற்றவர்களாக, உம்மை மாட்சிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையே உன்னதமானது, பொருள் உள்ளது என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய செயல்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய மொழிகள் எல்லாம் உம்முடையதாக மாற வேண்டும். உம்மை மாட்சிப்படுத்துவதாக மாற வேண்டும். நேர்நிலையான எண்ணங்கள்,
கொள்கைகள் எங்களுக்குள்ளே வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அதன் வழியாக நீர்தான் கடவுள், எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீர், உம்மை போல என்ற உண்மையை உலகுக்கு அறிவிக்க வேண்டும். அதனால் நீர் என்றென்றும் மாட்சியுடையவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டு மகிழ வேண்டும், உம்மை புகழ வேண்டும். என் மீட்பராம் கடவுளே, நீர் மாட்சியுறுவீராக. ஆமென். என்ன கண்டே என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டே என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் குறைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் குறைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என் இயேசுவே. உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, என்ன கண்டீர் என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என் இயேசுவே. சேற்றில் கிடந்த ஓர் பாவி நானையா, உந்தன் அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீரே. உன் நேசம் போல் ஒன்றும் இங்கு இல்லையே. பாவ சேற்றில் கிடந்த ஓர் பாவி நானையா, உந்தன் அன்பின் கயிற்றால் என்னை
என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே என் இயேசுவே. என்னில் என்ன கண்டீர்? என்னை நேசிக்க இந்த பாவைக்கு தகுதி இல்லையே என்று இந்த பாடல் வரிகளை இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் பாடுகிற பொழுது எங்களுடைய தகுதியின்மை, பலவீனங்கள், குறைகள் எல்லாவற்றையும் அறிந்தும் கூட வாக்குறுதியின் கடவுளாய் எங்களோடு உடன் பயணித்து கொண்டே இருக்கிறீர். அத்தகைய ஒரு மீட்பிற்காக, உமது மாட்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் பல்வேறு நிலைகளில் இந்த வேளையிலே உமது பாதத்திலே மண்டியிட்டு கிடக்கிற நோயாளிகளுக்காக, உடல் உபாதைகளால் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்படைக்கின்றோம். முதுமையினால் வருகிற இயலாமையால் வேதனையில் இருக்கிற எம் சகோதர சகோதரிகள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் அது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். இந்த பலவீனமான இந்த நேரத்திலே நிறைய சக்தியாக இருந்து ஆற்றலை கொடுத்தரலும். வேதனைகளையும் எரிச்சல்களையும் சமாளிக்க அதை பழகிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை தாரும். உமது தெய்வீக ஆற்றல் அவள் மீது கடந்து செல்வதாக. அவருடைய எல்லா நிலையிலும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்பாடுகளும் நீர் அவர்களில் இருக்கிறீர் என்பதை உணரக்கூடியதாக மாற்றி அமைத்து தரலும். உம்மீது உள்ள நம்பிக்கை, நீர் குணப்படுத்தும் நம்பிக்கை, உமது ஆற்றல் மிகுந்த நம்பிக்கை அவள் வாழ்வை வளப்படுத்துவதாக. எனவே இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். தகுதி இல்லை என்றாலும் கூட நீர் தகுதிப்படுத்தும் எங்களை உமது தெய்வீக வழிகாட்டுதலால், உமது உடனிருப்பால், உம்மை விட்டு விலகாமல் எங்களை அரவணைத்து செல்லும் அந்த வழியினால் எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று நாங்கள் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொரு சகோதரர்களையும் நோயினால், முதுமையினால் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உலகெல்லாம் அமர்ந்து மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற எம் சகோதர ஒவ்வொருவருடைய பெயரால் இந்த நேரத்தில் உமது பாதத்தில் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும். அதிசயங்கள் செய்கிறவர், ஆற்றல் மிகுந்த கடவுள், அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் உணரக்கூடிய தருணமாக இதை மாற்றும், அதை மாற்றியலும் மாற்றிக்கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் அதிசயங்கள் செய்கிறவர் என்ற இந்த பாடலை நம்பிக்கையோடு ஒவ்வொருவருக்காகவும் உற்சாகமாக பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய்
மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பெரும் பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நம் அருகில் இருக்கிறார் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எங்களுக்குள் இருக்கும் ஆண்டவரே, எமக்குள் வசிக்கக்கூடிய ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை மாட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாட்சியுற வேண்டும் ஆண்டவரே. எவ்வளவோ அதிசயங்களை அற்புதங்களை செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறீர். அதனால் நீர் மந்திரக்காரர் அல்ல, வாழும் கடவுள். எங்களுடைய துன்பங்களை அறிகின்ற கடவுள். நாங்கள் படுகின்ற வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய கடவுள். கண்ணீர் விடும் பொழுது துடைத்து ஆறுதல் தருகின்ற கடவுள். பாவங்களிலே வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது கை தூக்கிவிட்டு மார்போடு அரவணைத்துக் கொள்ளக்கூடிய கடவுள். நோயுற்று இதோ துன்புற்று கொண்டிருக்கும் பொழுது, வலிகளிலே துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மன நோய்களினாலே கலங்கி போயிருக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே, எமக்காக
எம்மை தேடி வந்து எமக்கு எல்லாமும் செய்யக்கூடிய கடவுள், எம்மை குணப்படுத்தும் கடவுள், நலப்படுத்தும் கடவுள். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர், தெரிந்து வைத்திருக்கிறீர். ஏனென்றால் நீர் படைத்தவர்கள், உம்மால் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் மனித பலவீனத்தினாலே இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எங்களை காப்பாற்ற துடித்து கொண்டிருக்கிறீர், எங்களை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் மாட்சியுற வேண்டும். நீர் என்றென்றும் எங்களோடு பேசக்கூடிய உயிருள்ள உணர்வுள்ள கடவுள். நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, எங்களை வாழ வைக்கும் கடவுள், உயிருள்ள உணர்வுள்ள பேசக்கூடிய கடவுள். இதோ உம்முன் முழந்தால் படியிட்டு உம்மை ஆராதித்து தொழுகிறோம். எங்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகள் துன்பங்களிலே எங்களோடு சேர்ந்து உணர்வு ரீதியாக துடித்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளாகிய உம்மை வாழ்த்துகிறோம், நன்றி கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே. நீர் மாட்சியுற வேண்டும் என்றென்றும். ஆமென். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ. படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வமே. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர்
குடும்ப மருத்துவர் நீ, ஏற்றனல் மருந்தும் நீ, என் குடும்ப மருத்துவர் நீ, ஏற்றனல் மருந்தும் நீ, எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ, எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ, இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ. ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, எங்களோடு என்னாலும் உறவாய் இருக்கிற உறவின் கடவுளே, எங்களோடு பேசுகிறவரே, நாங்கள் அமைதியாய் இருந்தாலும் உம்மை விட்டு அகன்று போய் நின்றாலும் எங்களை தேடி வந்து எங்களோடு உறவை ஏற்படுத்தி எங்களோடு பேசி எங்களுக்கு ஆறுதலும் ஆற்றலும் வல்லமையும் பரிவுமாய் இருக்கிற எங்கள் கடவுளே, மீண்டுமாய் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவருக்காகவும் பங்கெடுக்க இயலாத நிலையில் இருக்கின்ற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் முழுமையாய் தாழ்த்தி தருகிறோம். பல்வேறு துன்பங்களோடு, பல்வேறு வேதனைகளோடு, தனிமையிலே பல்வேறு விதமான கஷ்டங்கள், வெளியே சொல்ல இயலாத துன்பங்கள், வேதனைகள், தனிமை என்று பல்வேறு நிலைகளில் நோய்களோடும் பல்வேறு தேவைகளில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்காயும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கரங்களால் அவர்களை தொடும், உமது ஆறுதல் மொழியால் அவர்களிடத்தில் பேசி அவர்களுக்கு ஆறுதலை தாரும். அவர்களை நீர்தாமே உமது சிறகுகளின் கீழ் வைத்து பாதுகாத்தருளும். உமது வல்லமையின் கரங்களினால் அவர்களை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவரே, அவர்களுக்கு நிழலாய், வழியாய், வாழ்வாய், உயிராய் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இடத்தில் ஜெபிக்கிறோம். நற்குறைநிலை வீட்டிலிருந்து எங்களுக்காய் காத்திருக்கும் எங்கள் அன்பு தெய்வமே, இயேசு ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மெஸ்ஸியாவே, இதோ அந்த நேரத்திலே நன்றியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை நன்றி கூறி உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்
சொல்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.